குமரி மாவட்டத்தில் 8 பேரை பலி கொண்ட கள்ளக்கடல் சீற்றத்திற்கும் சுனாமிக்கும் என்ன ஒற்றுமை? தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற தென் கடலோர பகுதிகள் மற்றும் கேரளாவின் கடற்பகுதிகளில் மே 4, 5, 6 ஆகிய தேதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் இன்கோஸ், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் இந்திய வானிலை மையம் ஆகியவை எச்சரித்திருந்தன. இது வழக்கமான கடல் சீற்றமாக இல்லாமல் எந்தவித அறிகுறிகளும் இன்றி திடீரென கடல் கொந்தளித்து கரையோரம் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் கள்ளக்கடல் சீற்றம் ஸ்வெல் சர்ஜ் என்பதால் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை ஆகிய கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், விழுப்புரம், கடலூர், நாகை மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. 0.5 மீட்டர் முதல் 1.8 மீட்டர் வரை கடல் அலைகள் எழும் என்பதால் கடலோர பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் யாரும் கடலில் இறங்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரியில் மட்டும் கடந்த 2 நாட்களில் 5 பயிற்சி மருத்துவர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்கடல் சீற்றம் என்றால் என்ன? இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் உயிரிழப்புகள் ஏற்பட்டது எப்படி? கள்ளக்கடல் சீற்றம் ஸ்வெல் சர்ஜ் 2012ஆம் ஆண்டில் கள்ளக்கடல் என்ற சொல் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பின் யுனெஸ்கோ முறையான ஒப்புதலை பெற்றது. கள்ளக்கடல் என்ற சொல் மலையாளத்திலிருந்து பெறப்பட்டது. கள்ளன் கடல், கள்ளன் என்றால் திருடன். திருடன் போல எந்தவித சத்தமும் முன்னறிவிப்பும் இல்லாமல் மக்கள் வசிக்கும் கரையோரப் பகுதிகளில் கொந்தளிப்புடன் நுழையும் கடல் நீர் என்ற அர்த்தத்தில் இந்த பெயர் வைக்கப்பட்டது என்கிறார் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன். தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்கடல் சீற்றம் குறித்து தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையத்துடன் இணைந்து வானிலை ஆய்வு மையம் மூலமாக பல எச்சரிக்கைகளை விடுத்து வந்தோம். பொதுவாக கடல் சீற்றம் 3 வகையில் ஏற்படும். 1 கடலில் ஏற்படும் நிலநடுக்கம் போன்ற நிகழ்வுகளால் ஏற்படுவது, 2வது காற்றழுத்த தாழ்வு நிலை, புயல் காரணமாக ஏற்படுவது, 3வது எங்கோ தொலைதூரத்தில் வீசும் சூறாவளிகள் அல்லது பலத்த காற்றின் ஆற்றலால் உண்டாகும் அலைகள் அதே வேகத்தோடு கரையை நோக்கிச் செல்லும் 3வது வகையே கள்ளக்கடல் என்று கூறினார். கள்ளக்கடல் சீற்றம் எதனால் ஏற்படுகிறது? கடற்கரையோரம் வாழும் மக்கள் சாதாரண கடல் சீற்றத்தையும் கள்ளக்கடல் சீற்றத்தையும் ஒன்று என நினைக்கிறார்கள். இந்த கள்ளக்கடல் சீற்றம் என்பது பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உருவாகும் ஒரு ஆற்றல் கடல் அலைகள் மூலமாக பயணித்து பெரும் வேகத்துடன் கரையை அடைவது என்கிறார் டாக்டர் வி.எஸ். சந்திரசேகரன். இவர் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்புக் கழகத்தில் முதன்மை விஞ்ஞானியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தொடர்ந்து பேசிய அவர், அவ்வாறு பெரும் ஆற்றலோடும் வேகத்தோடும் கரையை அடையும் அலைகள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இந்த அலைகளில் மண், வண்டல் அதிகமாக இருக்கும். எனவே இத்தகைய கள்ளக்கடல் அலைகளில் நீச்சல் தெரிந்தவர்கள் சிக்கிக் கொண்டால் கூட தப்பிப்பது கடினம். காரணம், அந்த அலைகளில் சிக்கியவர்களின் நுரையீரலில் இந்த மண் மற்றும் வண்டல் நிறைந்து மூச்சுத் திணறி இறந்து விடுவார்கள். அது மட்டுமல்லாது பெரும் வேகத்தோடும் ஆற்றலோடும் இந்த அலைகள் இருப்பதால் இதில் சிக்கியவர்கள் கரைகளில் இருக்கும் பாறைகளில் மோதி உயிரிழக்கவும் வாய்ப்புகள் உண்டு என்கிறார். சுனாமி, கள்ளக்கடல் சீற்றம் என்ன ஒற்றுமை? சுனாமி என்பது கடலுக்குள் ஏற்படும் பூகம்பத்தால் நிகழ்வது. அவ்வாறு கடலுக்குள் பூகம்பம் ஏற்படும் போது ராட்சத அலைகள் தோன்றி அவை கரையை நோக்கி நகரும். ஆனால் இந்த கள்ளக்கடல் சீற்றத்தில் காற்றிலிருந்து அலைகளுக்கு கடத்தப்படும் ஆற்றல் மட்டுமே பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு பயணம் செய்யும். இதனால் கரையை நெருங்கும்போது போதுதான் பெரும் அலைகள் தோன்றும். அதுவரை இந்த ஆற்றல் அலைகள் மூலம் பயணிப்பது வெளியே தெரியாது. அதனால் தான் கள்ளக்கடலில் திடீரென எந்த ஆரவாரமும் இல்லாமல் கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது என்று கூறுகிறார் டாக்டர் வி.எஸ். சந்திரசேகரன். சுனாமிக்கும் இந்த கள்ளக்கடல் அலைகளுக்கும் இருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இரண்டுமே அதிகளவு கடல் மணலையும் வண்டலையும் சுமந்து வரும். கரையைத் தாண்டி அதிக தூரத்திற்கு அலைகள் செல்லும். இதனால் கூட சில சமயங்களில் சுனாமியும் கள்ளக்கடல் சீற்றமும் ஒன்று என புரிந்து கொள்ளப்படும் என்று கூறினார் அவர்.